ரீனா அச்சி vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா, இப்போது நம்ம பொங்கல் செய்யறதுக்கு 1.5 கிளாஸ் அரிசி ஊற வச்சுக்கிறோம் தண்ணியில். இதுதான் நான் எடுத்த கிளாஸு. இதில் 1.5 கிளாஸ் அரிசி தண்ணியில் ஊற வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம 3/4 கிளாஸ் பாசிப்பருப்பு வறுத்தி எடுக்க போகிறோம் கடாயில். இப்போ நம்ம கடாயில் வறுத்து நிற்கிற பாசிப்பருப்பு இது லைட்டு கோல்டன் ப்ரௌனில் ஆகும். அது மட்டும் நம்ம வறுக்கணும். ஏன்னா பாசிப்பருப்பு வறுக்கிறோம்னாக்கா இது நல்லா மணமாக இருக்கும். அப்போ தான் பொங்கல் செய்யும் போது நல்லா ஸ்மெல்லு நல்லா இருக்கும், மணமாக இருக்கும். இப்போது பாசிப்பருப்பு வறுத்தாச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் ஆகணும் கலரு. இப்போ நம்ம அரிசி கழுவுந்து அப்புறமா பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் குக்கரில் போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றியாச்சு. நம்மளுக்கு தண்ணி மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லை. எவ்வளோ தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் பொங்கல் கொஞ்சம் குழைவாக நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரு பிஞ்சு டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம குக்கரில் 3 விசில் விடணும். இங்கே பாருங்க, இப்போ நம்ம 3 விசில் விட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இப்படி வரணும். நம்மளுக்கு பொங்கலுக்கு குழன்னு வரணும், குழஞ்சி வரணும். இப்போ நம்ம இது தாளிச்சிடலாம். இப்போ பொங்கல் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, இஞ்சி துண்டு துண்டாக இப்படி கட் பண்ணி வைக்கணும். பச்சை மிளகாய் இப்படி துண்டு துண்டாக கட் பண்ணி வைக்கணும். சீரகம், அப்புறமா மிளகு, முந்திரி பாக்கெட்டு, அதுக்கப்புறம் நெய். கடாயில் எண்ணெய் போட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம முந்திரி ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அப்புறமா நறுக்கி வச்ச இஞ்சி பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா 1 ஸ்பூனு மெழுகு ஆட் பண்ணணும். இப்போ இது நம்ம தாளித்து எடுக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி வறுத்தி எடுத்துக்கணும். நம்மளுக்கு தாளிக்கும் போதே அவ்வளோ நல்ல ஃப்ளேவராக இருக்குது ஸ்மெல்லு. இப்போது நம்ம தாளிச்சுண்டெல்லாம் இதில் பொங்கலில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிளறி விடணும். இப்போ நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நல்லா மணக்க இருக்குது பாருங்கள் பொங்கல் ஸ்மெல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.